Algebra exercise 3.10 question number 1 solve the following quadratic equations by factorization method. ஸோ இதில் வந்து ஒரு 5 சம் கொடுத்துருக்குறாங்க, 5 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஒவ்வொன்றா சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன் 4x ஸ்கொயர் மைனஸ் 7x மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னே சொல்லிட்டாங்க. ஸோ டைரெக்டாக ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் பண்ணலாம். மொத்தம் 3 மெத்தடில் பண்ணலாம். ஃபேக்டரைசேஷன், கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் அண்ட் ஃபார்முலா மெத்தட். இப்போ நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் பண்ண போகிறோம். இது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், 4 2s are 8 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இது எந்த டேபிளில் வருதுன்னு பாருங்கள். 4 2s are 8, வேறு 1 into 8 8, ரெண்டு டேபிளையும் பண்ணலாம், ரெண்டு டேபிளையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் அல்லது சப்ட்ராக்ட் பண்ணாலும் இங்கே நடுவில் இருக்கிற சிம்பிளோட இந்த 7 வரணும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் 7 வராது, மல்டிப்ளை பண்ணாலும் 7 வராது. ஸோ அதை நான் டிஸ்கார்ட் பண்ணிடுறேன். ஸோ 1 into 8 எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு 7 வரும். ஸோ இங்கே கிரேட்டர் இந்த மிடில் டேர்மில் என்ன சிம்பிள் இருக்கோ அதை மைனஸ்க்கு போடணும், இப்போ கிரேட்டர் நம்பருக்கு போடணும். அதுக்கப்புறம் ஆப்போசிட் சிம்பிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு மைனஸ், மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு -8 கிடைக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணி அதை சப்ட்ராக்ட் பண்ணி சால்வ் பண்ணிங்க அப்படின்னா -7 கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதை எப்போ நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபேக்டரைஸ் பண்ணுறோமோ அப்போ 4ஆல் கரெக்டாக டிவைட் பண்ணிடணும். ஸோ இது 1 டைம், இது 2 டைம். ஸோ ரொம்ப சிம்பிள், ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிடும் சம்மு. ஸோ எக்ஸ் இது கூட எக்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். எக்ஸ் ப்ளஸ் 1/4 ஒரு ஃபேக்டர். அதே மாதிரி இங்கே வந்து எக்ஸ் -2 இதை கேன்சல் பண்ணதுக்கப்புறம் வந்த வேல்யூ நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதை வெளியில் எடுக்கும்போது எக்ஸ் ப்ளஸ் 1/4 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். இங்கே எக்ஸ் -2 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ இதை வேல்யூன்னு கண்டுபிடிக்கும் போது -1/4 வெளியில் வந்ததுன்னா ப்ளஸ் 1/4 வெளியில் வந்ததுன்னா -1/4. இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு +2ன்னு வெளில வரும். ஸோ 1/4, 2 இஸ் அவர் ஆன்சர். சப்டிவிஷன் 2 இந்த கொஷின் கொடுத்துருக்குறாங்க குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக. இதை நம்ம மாற்றணும். ஸோ 3 into p ஸ்கொயர் 3p ஸ்கொயர் -3 6 are 18 இஸ் ஈக்குவல் டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. -p ஸ்கொயர் ப்ளஸ் p ஸ்கொயர் ப்ளஸ் 5p. ஸோ உள்ளே கொண்டு வந்துடுங்க, சைன் மாற்றிட்டு p ஸ்கொயர் -18 இந்த ரைட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக அந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. -p ஸ்கொயர் -5p இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ p ஸ்கொயர் இந்த ஒரு 3p ஸ்கொயரில் ஒரு p ஸ்கொயர் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 2p ஸ்கொயர் கிடச்சிரும். இதனுடைய சிம்பிள் தான் இங்கே போடணும், கிரேட்டர் நம்பரோட சிம்பிள். அண்ட் தென் -5p இங்கே இருக்கிற -18 இஸ் ஈக்குவல் டு 0. ஜஸ்ட் ஒரு ஆர்டராக எழுதிக்கிட்டேன். p ஸ்கொயர் p கான்ஸ்டன்டம் இது மாதிரி ஆர்டராக எழுதிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேக்டரைசேஷன் மெத்தட். இதுலேயும் 2 இருக்குது முன்னாடி, அப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ 2 into 18 36. 2 into 18 36. இதை நம்ம எந்த டேப்பில் வருதுன்னு பார்க்கலாம். 9 4s are 36 வரும். இது ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணாலே நமக்கு 5 வரும். ஸோ இங்கே வந்து மைனஸ், இங்கே வந்து மைனஸ் இருக்குது. ஸோ இங்கே மிடில் டேர்மில் என்ன சிம்பிள் இருக்கோ அதை கிரேட்டர் நம்பருக்கு மறக்காமல் போடுங்க. அதுக்கு இங்கே ப்ளஸ் போட்டுருங்க. அப்போ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -5 கிடைக்கும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -36 கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம எப்போ மல்டிப்ளை பண்ணியிருக்கோமோ அதே நம்பரால் டிவைடும் பண்ணணும், by 2 பண்ணணும் மறக்காமல். ஸோ 2 டைம்ஸ். ஸோ எக்ஸ் -p, கொஷினில் p இருக்கனால p தான் ஃபாலோ பண்ணணும். p -9/2 ஒரு ஃபேக்டர், p +2 இஸ் அனதர் ஃபேக்டர். ரெண்டு ஃபேக்டர் கிடச்சிரும். இதை நம்ம p இஸ் ஈக்குவல் டுன்னு வெளியில் p -q/2 சாரி 9/2 இஸ் ஈக்குவல் டு 0. p +2 இஸ் ஈக்குவல் டு 0. தனித்தனி 0வாக போட்டு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் p இஸ் ஈக்குவல் டு 9/2ன்னு மாறிடும். இங்கே p இஸ் ஈக்குவல் டு -2ன்னு மாறிடும். ஸோ -2 9/2, -2 தான் உங்களுடைய ஆன்சர். ஓகே, சப்டிவிஷன் 3 கொஷின் கொடுத்துட்டாங்க. இதில் ரூட் இருக்குது. இந்த ரூட்டை முதல்ல நம்ம கேன்சல் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்கள். ரெண்டு பக்கமுமே பண்ணணும். அப்போ என்ன ஆகும், இங்கே ஒரு ஹோல் ஸ்கொயர், இங்கே ஒரு ஹோல் ஸ்கொயர், 3 ரூட்டுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர், ரெண்டு பக்கமும் ஹோல் ஸ்கொயர் போகிறேன். அப்போ இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே உங்களுக்கு a -7 a into a -7 மட்டும் இருக்கும். இங்கே 3 3s are 9, √2 into 2 வெறும் 2ஆக மாறிடும். ரெண்டு √2 வந்து உங்களுக்கு தெரியும், that is equal to 2 whole number 2ன்னு கிடைக்கும். ஸோ a into a square -7a
9 2s are 18, ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு உள்ளே கொண்டு வந்துருங்க. -18 is equal to 0ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இங்கே 1 தான் இருக்குது. 1 மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் 18 தான் வரும். ஸோ அதை நம்ம டேரெக்டாகவே போட்டுருவோம். 9 2s are 18. இதை நீங்கள் இதை ரெண்டு மைனஸ் பண்ணிங்கன்னா 7 வருது உங்களுக்கு. ஸோ இந்த சிம்பிளில் வந்து இங்கே என்ன சிம்பிள் மைனஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் கிரேட்டர் நம்பருக்கு போட்டுருங்க. +2 இங்கே போடுங்க. ஸோ ரெண்டையும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா -7 கிடைக்கும். ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -18 வந்து இந்த சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் அப்படி கிடைக்கும் நமக்கு. ஸோ நீங்கள் அப்படியே எழுதிட வேண்டியது தான். a-9 ஒரு ஃபேக்டர், a+2 ஒரு ஃபேக்டர். ஏதாவது 1ஆல் டிவைட் பண்ணாலும் அதே தான் வரும். ஸோ நம்ம 1 இருந்தால் நம்ம டிவைட் எதுவும் பண்ண மாட்டோம், மல்டிப்ளையும் பண்ண மாட்டோம். that is equal to 0. so a-9 is equal to 0, a+2 is equal to 0. a வெளியில் வந்ததுன்னா a is equal to 9 +9 மாறிடும். a is equal to -2. so -2, 9 is our factors. 1. okay, this is subdivision 4. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ரூட் இருக்குது. ரூட்டை பார்த்ததுமே நம்ம பயப்படவே வேண்டாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ உங்களுடைய ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து இந்த இடத்துல வந்து 10ன்னு இருக்கும். 10 வந்து நீங்கள் எந்த டேபிளில் வருதுன்னு பிரிங்க. 5 2s are 10, 5 2s are 10, ரெண்டையும் ஆட் பண்ணாலே உங்களுக்கு 7 கிடச்சிரும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 7 கிடச்சிரும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10 கிடச்சிரும். ஸோ ரெண்டையும் இப்போது ஆட் ப்ளஸ் சிம்பிளே போடுறேன். ஏன்னா மிடில் டேர்மு ப்ளஸ்ஸு ஆட் பண்ணாலே 7 கிடச்சிரும். நம்ம மறக்காமல் என்ன செய்யணும், √2ஆல் டிவைடும் பண்ணணும். √2ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே அந்த 2ல் வந்து உங்களுக்கு 2 ரூட்டு இருக்கும். ஸோ கீழே ஒரு ரூட்டு இருக்குது. ஒரு ரூட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் ஒரு ரூட்டு தான் உங்களோட ஆன்சராக வரும். ஸோ இந்த இடத்துல ரொம்ப சிம்பிள். இது வந்து எக்ஸ் வச்சு தான் அந்த ஈக்குவேஷன் இருக்குது. அப்படி எக்ஸை வந்து முன்னாடி போட்டு போதும். x + 5/√2 ஒரு ஃபேக்டர் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இங்கேயும் x + √2 அனதர் ஃபேக்டரும் கிடச்சிருச்சு. இப்போ தனித்தனி 0வாக போடுங்க. x + 5/2 is equal to 0, x + √2 is equal to 0ன்னு வரும். ஸோ இப்போ நீங்கள் இதை ஈக்குவேஷன் இந்த 0க்கு இந்த ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் கொண்டு வாங்க. x is equal to +5/2 வெளியில் வந்ததுன்னா -5/2 மாறிடும். இங்கே அதே மாதிரி தான் x is equal to -√2 மாறிடும். ஸோ உங்களோட ஆன்சர் வந்து இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டாலும் ஓகே. இல்லைன்னா எடுத்து எழுதலாம் -√2, -5/2. சப்டிவிஷன் 5. இதில் வந்து டேரெக்டாக ஈக்குவேஷனில் டிவைடட் பை நம்பரோட வருது ஈக்குவேஷன். ஸோ இந்த 8ஆல் இந்த ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணிக்கணும். இது கீழே 1 இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ டினாமினேட்டர் ஃபுல்லாக ஈக்குவல் பண்ணணும். அப்போ இன்ட்டு எல்லாமே 8ஆல் டிவைட் பண்ணுங்கள். 8 2s are 16x² மைனஸ் இங்கே ஒரு 1 இருக்குது. அப்போ 8 × 1 8x ப்ளஸ் ஒரு 1 by 8 is equal to 0ன்னு வந்து 8 0 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 0வாக மாறிடும். ஸோ உங்களோட ஈக்குவேஷன் வந்து 16x² மைனஸ் 8x ப்ளஸ் 1. இந்த மாதிரி நம்ம இப்படி இருந்த ஈக்குவேஷனை இந்த மாதிரி மாற்றிட்டோம். இதான் நமக்கு தெரிஞ்ச குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம ஈஸியாக ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 16 × 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16 தான் வரும். ஸோ எந்த டேபிளில் வருதுன்னு பாருங்கள். 8 2s are 16, வேறு 4 4s are 16. இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இங்கேயும் மைனஸ் போடுங்க. அப்போ தான் ரெண்டையும் ஆட் பண்ண முடியும். மைனஸ் இஸ் ஈக்குவல் டு -8 வரும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +16 வரும். ஸோ இப்போ நீங்கள் 16 மல்டிப்ளை பண்ணதுனால அதே 16ஆல் டிவைட் பண்ணணும் பை 16. இது 1 டைம், இது 4 டைம். இங்கேயும் அதே தான் 1 டைம், இங்கே 4 டைம். ஸோ உங்களோட ஆன்சர் வந்து x - 1/4 ஒரு ஃபேக்டர். x மைனஸ் அகெயின் அங்கே சேம் ஆன்சர் தான் வருது. ஸோ வெளியில் வரும்போது x - 1/4 is equal to 0, x is equal to 1/4. இங்கேயும் சேம் தான். x - 1/4 is equal to 0, x is equal to 1/4. 1/4, 1/4 is your answer. Question number 2. The number of volleyball games that must be scheduled in a league with n teams. n teams கூட விளையாடுறாங்க. n teams விளையாடுறாங்க அந்த மொத்தமாக அந்த லீக்கில். அதனுடைய given by g of n is equal to n² minus n/2ன்னு கொடுத்துட்டாங்க. where each team plays with every other team exactly once. ஒவ்வொருத்தர் கூட கண்டிப்பாக விளையாடணும். a league schedule 15 games. how many teams are in the league அப்படின்னு கேட்குறாங்க. how many teams are in the league. லீக்கில் எத்தனை டீம்ஸ் மொத்தம் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் இது தான். ஸோ இது தட் இஸ் ஈக்குவல் டு 15 நம்ம வச்சுக்கிறோம். அவங்க கொடுத்துருக்குறாங்க இந்த ஈக்குவேஷனோட இந்த 15 நம்ம ஈக்குவல்ட்டுன்னு வச்சுக்கிறோம். அப்புறம் நம்மளோட ஜென்ரலாக மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ n² minus n is equal to 15 × 2 13 ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உள்ளே கொண்டு வந்துருங்க. n² minus n minus 30
is equal to 0. 30 எடுத்துக்கோங்க, அதை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோங்க. 6 5s are 30. இங்கே கிரேட்டர் நம்பர் சிம்பிள், பெரிய நம்பர், கிரேட்டர் நம்பருக்கு இந்த மிடில் டேர்ம் சிம்பிளை போடுங்க. ப்ளஸ் இங்கே ப்ளஸ் 5 போட்டுருங்க. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -1 மிடில் டேர்மோட நம்பர் கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -30 கிடைக்கணும். ஃபார் அந்த ப்ராடக்ட் ஆஃப் த இது கிடைக்கணும், ப்ராடக்ட் இது கிடைக்கணும். ஸோ அதை அப்படியே சேர்த்து எழுத வேண்டியதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ n -6 one factor, n plus 5 is another factor, that is equal to 0. n minus 6 is equal to 0, n plus 5 is equal to 0 ன்னு வரும். So n is equal to 6, n is equal to -5. நெகட்டிவ் வந்து cannot be நெகட்டிவ், அந்த டீம் வந்து நம்ம சொல்ல மாட்டோம், cannot be நெகட்டிவ், நெகட்டிவாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம அந்த எத்தனை டீம் விளாடுறாங்க அப்படின்னா, there are 6 teams in the league. That's all. கவனமா பாருங்க, தினமும் பிராக்டிஸ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.